ஜெபிப்போம். ஒருவராய்ந்து பல அதிசயங்களும் அற்புதங்களும் செய்தவனே, அப்பா, இந்த கால வேளைக்காக நம்ம துதிக்கிறோம். அப்பா, நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 3வது மாதத்தில் கூட இந்த 22 தேதி வரைக்கும் எங்களை நீங்கள் நடத்தி வந்ததுக்காக கொடாகுடி சோத்திரம். அப்போ எங்களை கண்மணி போல் நீங்கள் பாதுகாத்து நடந்து கொண்டு வரீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். இப்போ இக்கட்டு காலங்களில் நீர் எங்கள் தஞ்சமாக இருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலக சூழ்நிலாம் பார்க்கும் பொழுது நம்மளை வருகை சமீபமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்க. நான் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உங்களை கிருபை கூட இருப்பதாக சொல்லுங்க. எக்காலத்தின் சபைக்காய் ஸ்தோத்திரம், சபை ஊழியர் குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம், விசுவாச பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆஸ்வதிப்பீராக. உங்களை கிருபைகளை கருத்து ஒப்பிடுறப்பா நம்ம ஸ்தோத்திரம். வார்த்தைகள் தெளிவாக வர உதவி செய்யுங்க. இயேசுதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளுடைய செய்தியோட தலைப்பு, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 8வது வசனம். மார்க்கு 14:8. இவள் தன்னால் இயன்றதை செய்தால், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவள் தன்னால் இயன்றதை செய்தால், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலத்தை பூசி முந்திக் கொண்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதை பார்க்கும் பொழுது அவள் ஒரு பாவியான ஸ்திரீ. அவளை பார்த்து ஆண்டவர் 3 காரியம் சொல்றார். பார்க்க என்ன 6வது வருஷத்தில் பின்பாதில் கடைசியில் பார்க்கும்பொழுது என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்களிடத்தை என்ன செய்யணும்? நல்ல கிரியை நடப்பிக்கணும். நான் இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து போகும் பொழுது நம்ம செய்கிற நன்மையும் தீமையும் நம்ம கூடயே என்ன பண்ணும்? வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம செய்கிற நன்மைகளை மனுஷன் மறந்துடுவான். செய்கிற தீமை என்ன பண்ண மாட்டான்? மறக்க மாட்டான், மனசுலேயே வச்சுருப்பான். ஒரு மனசுக்கு நம்ம எவ்வளோ நன்மை செய்தாலும் அதை அவன் என்ன பண்ண மாட்டான்? மறக்கவே மாட்டான், மறந்துடுவான். தீமை செஞ்சால் மறக்க மாட்டான். ஒரு 25 வருஷம் பொறுத்து அப்போட சொல்லி காட்டுவான், இவன் எனக்கு இந்த தீமையை செய்தான், இவர் சொல்லி காட்டுவான். நன்மை நம்ம செய்கிற நன்மையை இப்போ இந்த மாதம் செய்கிறோன்னா அடுத்த மாதத்துலேயே அவன் என்ன பண்ணிடுவான்? அந்த காலத்தோடு முடிஞ்சு போயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தை நம்ம நல்ல கிரிகளை என்ன பண்ணணும்? செய்யணும். மற்றவருக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யணும். ஆண்டவருக்கு நம்ம என்ன எப்படி நற்கிரியை செய்கிறது? ஆண்ட போல வாழ்றதுக்கு நம்ம பிரயாசப்படணும். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மளால் முடிந்த வரைக்கும் ஆண்டவர் போல், அவரை போல் நமக்கு முன்மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை போல் நம்ம வாழ்றதுக்கு நம்ம பிரயாசப்படணும். ஆண்டவர் என்ன செய்தார்? ராவு முழுவதும் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நம்மளோட வாழ்க்கையில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம், 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம், தூங்கிடுவோம். நேற்று தினத்தில் எங்கள் நண்பர் சிச ஜப குழுவில் 40 நாள் ஜபம் பிப்ரவரி மாதம் 18லேருந்து தொடங்கி மார்ச் மாதம் ஏப்ரல் 3 தேதி வரைக்கும் நினைக்கிறேன், 2 தேதி வரைக்கும் அந்த 40 நாள் 1000 மணி நேரம் ஜபம் நடந்தது. எங்களோட குடும்பம், எங்களோட காணிக்கையோட குடும்பங்கள் ஒவ்வொருவரும் 1 மணி நேரம் நேரம் எடுத்து ஜெபம் பண்ணாங்க. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே 1000 மணி நேரத்தில் நான் மட்டும் ஜெபம் பண்ணுவேன். சில டைம் என் ஒய்ஃபை ஜெபம் பண்ண கூட சேர்த்துப்பேன். ஆனால் நேற்று நான் என் மனைவியும்
10லேருந்து 11 மணி நான் குடும்பமாக ஜெபிப்பதற்கு கர்த்தர் பண்ணேன் கிருபை செய்தார். நம்மளால் ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? ஏந்ததை செய்யணும். தேசத்துக்காக, தேசத்து மக்களுக்காக. எங்கள் நண்பர் ஜெபுக்குள்ள மிஷனரிகளும் சுதேச மிஷிகளும் 2000க்கு மேல், கிட்டத்தட்ட 2000 மேல் இருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் கேன்சர் மிஷனுக்கு செய்கிற ஊழியக்காரர்கள் கேன்சரில் இருக்கிறாங்க, தைராய்டு பிரச்சனையில் இருக்கிறாங்க, ஆக்சிடென்ட் ஆகி எலும்பு முறிந்தல் இருக்கிறாங்க. அதை பார்க்கும் பொழுது ஊழியக்காரர்கள் இவ்வளோ ஒரு பாடுகளோடு என்ன ஊழியத்தை பண்ணாங்க செய்துக்கணும். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறது நம்ம விழுந்த கடமை. நம்ம ஆண்டவராக இயேசுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய சீசர்களுக்காக அவர் என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணார். நீங்கள் அவர் நம்மளை ஜெபிப்பதுக்கு நம்மளை ஊக்கப்படுத்துகிறார். நம்ம ஆண்டவர், நம்ம ஜெபிக்கிறது ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம ஆண்டவருக்கு நம்ம என்ன செஞ்சாலும் அவரை நம்ம திருப்திப்படுத்த நம்மளால் முடியாது. ஏன்னா அவ்வளோ நன்மை செய்திருக்கிறார். அவர் நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தோன்னா நம்மளால் 1000 நாமம் இருந்தாலும் அவரை துதிக்க போது அவ்வளோ நன்மை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? செய்திருக்கிறார். எனக்கு செஞ்சிருக்கிறார். கடந்த வேலைக்கிழமையில் சூளமேடி ஏரியாவில் 1000 மணி நேரம் அது அந்த 24 அந்த பகுதியில் ப்ரேயர் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த கேன்சருக்காக ஜெபிப்பதற்கு ஒரு அண்ணங்கிட்ட அந்த குறிப்பு போயிடுச்சு. அவர் அந்த வியாதியஸுக்காக ஜெபிச்சுட்டு அவர் தான் அந்த ஜெபிச்சு முடிச்சுட்டு நான் ஒரு சாட்சி சொல்லணும் அப்படின்னு அந்த அண்ணனை எனக்கு ஒரு 20 நான் சிக்காருக்கு முன்னாலே அவங்க வீட்டில் நான் தான் காணி வாங்கிட்டு போயிட்டு இருந்தேன். காணிக்க வாங்கினேன். அவங்க டீச்சராக வேலை பார்க்குறாங்க. அவர் பேர் ஜோஷ்வா. ஜெபிச்சுட்டு அவங்க சாட்சி சொன்னாங்க. எனக்கு கேன்சர் வந்தது. எனக்கு கேன்சர், எனக்கு சக்கரை வாரி போட்டது கேன்சர்னு சொல்கிறாங்களே. அப்புறம் சொன்னாங்க, எனக்கு கேன்சர் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது எனக்கு 3ஆவது ஸ்டேஜ். ஆண்டவர் எனக்கு சுகம் தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டோட பிள்ளைகளை ஆண்டனம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவான அவனை நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். இந்த பெண் அவர் மேலே சொல்லப்படும் அவள் பாவியான ஸ்திரீ, அவளை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அந்த பெண்ணை ஆண்டவருக்கு என்ன பண்ண? ஆண்டவரை ஆண்டவர் சொல்லி என்ன சொல்ல? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கு. நம்ம ஆண்டவருக்கு நற்கிரியை என்ன பண்ணணும்? நம்மளால் முடிந்தங்கிற ஆண்டவருக்கு செய்யணும். சில டைமில் நம்மளை பார்த்து சிலவங்க சொல்லுவாங்க, நீ எனக்கு நன்மை செய்யாமல் இருந்தாலும் எனக்கு என்ன பண்ணுறாங்க? நம்மளை பார்த்து சில டைமில் சொல்லுவாங்க, எனக்கு நீ நன்மை செய்ய இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு நீ என்ன பண்ணாது? நம்ம மனுஷனுடைய இருதய மகா திருக்கும் கேடு நிறைந்ததாக இருக்குது. எந்த மனுஷனும் பார்க்கலாம். சில டைமில் சில ஊழியக்காரர் சாட்சி சொல்லும் பொழுது இன்னொருத்தர் சொல்லுவாங்க, அந்த ஊழியக்காரர் இப்படி இருக்க நல்லா அநேக விசுவாசி, ஆயிரக்கணக்கில் விசுவாசி வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுத்து சொல்லுவாங்க, இவர் அப்படி இப்படி அப்படின்னு மற்றவர்கள் என்ன பண்ணுறாங்க? நல்ல பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்களை சிலர் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அவர் அப்படி இப்படி. ஆண்டவர் சொல்ல, நீ இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். அப்புறம் சொல்லி போனால் இவள் தன்னால் இயந்ததை செய்த. ஆண்டவருக்கு நம்மளால் முடிந்த காரியங்கள் ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? செய்ய வேண்டும். அப்புறம் என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டார். அல்லேலூயா. ஊழியத்தில் என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட முந்தி கொண்டான்னு சொல்லி பார்க்கணும். ஆண்டவர் சொல்ல, இது அவர் மரணம் அடைய போவதற்கு முன்பாக எத்தனமாக என் சரீரத்தை தைலம் பூசணும் பண்ணிட்டா. மரணம் அடைந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தைலத்தில் என்ன பண்ணுவாங்க? பூசம். இது மேலே பார்த்து 2 நாள் பஸ்கா வர 2 நாளைக்கு முன்பாக நடந்ததாக 2 நாளைக்கு பின்பு 1வது வருஷம் புளிப்பில்லாத அப்பம் சுடுகிற பண்டிகை வந்தது.
அப்பொழுது பிரதான ஆசிரியர் வேதப்பாரர் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வைத்தார். இது எப்போ நடக்குதா? ஃபர்ஸ்ட் அவர் அடிக்கப்பட போறதுக்கு 2 நாட்களுக்கு முன்பாக நடந்த காரை. எங்க நடக்குதுன்னா, அது கீழே பார்க்கும்போது பெத்சாய்தாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் போஜனம் பண்ணிருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். உடைத்துன்னு சொன்னால் 2வது அந்த தைலத்தை மீதி வைக்க பயணம் இல்லை, வாய்ப்பு இல்லை. அதை மூடியை களைச்சி ஊற்றினால கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் பாக்கெட்டில் என்ன பண்ணுவோம் வச்சு, நம்ம கூட விலை வந்து செண்டை வச்சுருப்போம். எங்கள் பெரிய பையன் அவன் வந்து என்ன பண்ணான், ட்ரெஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு எங்கள் வீட்டில் 4 பேர் யாருமே செண்டை அடிக்க 3 பேர் 4 பேரில் 3 பேர் அந்த செண்டை என்ன பண்ண மாட்டான், அடிக்க மாட்டேன். இன்றைக்கி அவனுக்கு அடித்து நானும் கொஞ்சம் அடித்தேன். அவன் என்ன சொல்ல, ட்ரெஸ்ஸு பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அவனுக்கு என்ன பண்ணணும் செண்டை ஏன்டான்னு கேட்டு அப்போ தான் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்வான். அடிச்சுட்டு கொஞ்சம் மீதி என்ன பண்ணுறோம் எடுத்து. ஆனால் இந்த இடத்த பார்க்கும்போது அந்த ஸ்திரீ வெளியேறப்பட்ட தைலத்தை உடைத்து ஆண்டவருக்கு அவரை ஊற்றினாள். ஊற்றுறது மேலே அடுத்த லூக்கால பார்க்க 7:38 லூக்கால 7ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. இதை பார்க்கும் பொழுது அதான் 7:38 அவருடைய பாதத்தின் அருகே நின்று அழுது கொண்டு, அல்லேலூயா அல்லேலூயா. நான் பார்க்கும் பொழுது நம்ம அழ வேண்டிய இடம் எங்க? ஆண்டவருடைய பாதம். அல்லேலூயா. நம்ம அழ வேண்டிய இடம் எங்க? ஆண்டோட பாதத்தில் தான் நம்ம போய் அழணும். ஆனால் இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சில பெண்கள் வந்து கணவரை அழுது என்ன பண்ணுவாங்க, தொந்தரவு பண்ணுவாங்க. சில பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமனார் அப்படி பண்ணிட்டாரு, மாமியார் இப்படி பண்ணிட்டாங்க, என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க, அப்படி என்ன பண்ணுவாங்க, அழுவாங்க. சில இடத்துல சொல்லுவாங்க, இவன் அழுதே என்ன பண்ணுறா சாதிக்க. மனுஷங்கிட்ட எனக்கு இந்த பட்டுப்புடவை வாங்கித்தான்னு கேட்டால் அவர் என்ன பண்ண மாட்டார் வீட்டுக்காரரு. பாருங்க, கேட்கும்போதே இப்போ நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு புடவை எடுக்க போயிருந்தோம். அங்கே போய் 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் புடவை என்ன பண்ணுது, லட்சக்கணக்கில் அங்கே புடவை இருக்குது. இதுக்கு நம்ம வாங்கிக்கிறோம் ஒரு 15,000 20,000 25,000 புடவை தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், பட்டு புடவை வாங்கியிருப்போம். சிலவங்க அங்கே வரவுக்கு மிஞ்சி என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கார்ட்ட கேட்பாங்க, எனக்கு இந்த புடவை தான் வேணும். அப்போ சில பண்டிகை வந்தாலே கணவர் மேலே என்ன பண்ணுவாங்க, மண்டியை பிச்சுப்பாங்க. இவன் என்ன கேட்க போகிறாளா, என்ன வம்பு வைக்க போகிறாளா, அப்படி என்ன பண்ணுவாங்க பிடிச்சுவாங்க. ஆனால் நம்ம அழ வேண்டிய இடம் எங்கே? ஆண்டோட சமுதாயம். இந்த சமூகத்தை நம்ம அழ வேண்டிய இடம் ஆண்டோட சமூகம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அங்கே அன்னாளை பார்க்குறோம். அன்னாளுடைய எல்கானா, அவருக்கு 2 மனைவி, ஒன்று பெனினாள், இன்னொன்று அன்னாள். பெனினாளுக்கும் பிள்ளை இருந்தது, அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. அங்கே பண்டிகைக்கு அது அங்கே எஸ்லேமுக்கு அங்கே போவாங்க. அந்த பண்டிகைக்கு போன உடனே அன்னாளுக்கு இந்த எல்கானாவுக்கு யாரை பிடிக்குன்னா அன்னாளை தான் பிடிக்கும். சில டைமில் பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைக்கு ஒரு சொல்லுவாங்க, இது என் பிள்ளை. ஒரு பையனை பார்த்து இது என் பிள்ளை, இன்னொரு பையனை பார்த்து அம்மா சொல்லுவாங்க இது என் பிள்ளைன்னுவாங்க. சில டைமில் நம்ம பிள்ளைங்களே சொன்னோம், உனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் என் அம்மா. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க அம்மா பிடிக்கும், சில பிள்ளைங்க சொல்லுவாங்க அப்பா பிடிக்கும், சில பிள்ளைங்க அழகாக சொல்லுவாங்க எனக்கு 2 பேருமே பிடிக்கும். சில டைம் ஒரு நாள் சின்ன பையன், என் பையன் சின்ன பையனை, சின்னவன் சின்னதாக இருக்கும்போது ஒருத்தர் கேட்டாங்க உனக்கு யாரை பிடிக்கும் கேட்டால் எனக்கு மம்மியை தான் பிடிக்கும் அப்படியா சொல்லுவோம். ஆனால் அதே மாதிரி அவன் இந்த நாட்களுக்கு ஏதாவது வேணும் என்கிட்ட டைரெக்டாக என்ன பண்ண மாட்டான், ஏன்னா அம்மாவை தான் என்ன பண்ண ஸ்கூல் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அதை வாங்கி இதை வாங்கி அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்க அப்படி என்ன பண்ணுவான். இப்போ கடந்த மாதத்தில் கூட இப்போ எனக்கு வண்டி வேணும் தொந்தரவு பண்ணி எனக்கு 350 cc வண்டி தான் வேணும், அப்படி 310 அப்பாச்சி. சரி நான் வண்டி வாங்கி தர முடிய மாட்டோம். ஒரே போன வாரத்தில் தான் வாங்கினோம். வாங்கி கொடுத்த நாங்கள்
அந்த வண்டி வாங்கி தராதிங்க, வண்டி ஹை ஸ்பீடு என்ன. நாங்கள் 160 வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டில் ஒரே போராட்டம், ஒரே அலை. இந்த ஆளு அவன் அழுது கடைசியில் இப்போ ஒத்துக்கிட்டே என்ன ஆகிட்டான், அவன் சமரசம் ஆகிட்டான். இனி ஒன்றும் பண்ண முடியாது. அம்மாட்ட இப்போ சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்னா, நான் வேலை செய்து அந்த வண்டியை வாங்குவேன். சட்டா நம்ம அடம் முடிக்கிறோம், எனக்கு இது வேணும் அது வேணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேர் 2 மனைவி இருக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து பெரிய அண்ணாளோடு இவங்களுக்கு எப்படி இவங்க 10 இவங்க எத்தனை பிள்ளைக்கு ஒரு பாகம் மொத்தமாக கொடுத்தா அதே பாகத்தை ஒரு ஆளுக்கு கொஞ்சம் கூட இன்னொரு ஆளுக்கு ஜாஸ்தி தரணும். அவங்களுக்கு எப்படிக்கோ அப்படி இங்கே கொடுத்த உடனே அவளுக்கு என்ன நினைப்பா, நம்ம பிள்ளை நான் இருக்கிறேன், என் பிள்ளை இருக்கிறா, எங்களுக்கு அதே தர, அவளுக்கு அதே மாதிரி எனக்கு கொடுக்குறாரு அப்போ அவளுக்கு என்ன வரும், பங்கு பிரிக்கிட்ட இவர் சமமாக பிரிக்கிறாரு. ஆனால் அங்கே ரொம்ப பேர் இருக்காங்க, இங்கே ஒரு ஆள் இருக்கிறான். இதை பார்த்துன்னா அவள் அந்த பண்டிகைக்கு போயிட்டு இவளை அழுவா, இவளை திட்டுவா. ஆனால் அண்ணன் எத்தனோ பண்டிகை பேருக்கா. ஆனால் அன்னைக்கு என்னப்பா ஒரு தீர்மானம் பண்ணான், நான் ஆலயத்துக்கு போவேன், ஆலயத்துக்கு போய் என்னுடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவட்ட சொல்லுவேன். ஒருவேளை அந்த நாளில் கணவன்ட்டு வந்து அழுது அவளுக்கு ஒன்றுமே ஆசீர்வாதம் வந்திருக்கு. அவள் போனா எங்கே போனாலும் ஆலயத்துக்கு போய் ஆலயத்தை அழுது ஜோம் பண்ணான். அவளோட கண்ணீரெல்லாம் ஆலயத்தை ஊற்றுனான். அவள் அழுது ஆனால் அவளோட வாயில வார்த்தை வரல. அவள் வந்து அவளோட எல்லாச்சும் ஆண்ட சம்பளம் ஊற்றுனா. அங்கே ஏலி இருந்து பார்த்துட்டே இருக்கிறார். அது ஏலி அவள் அங்கே பார்த்தனா அவள் ஏலி என்ன நினைக்கிறார், அவள் குடித்து வெறித்திருக்கிறாள். எவ்வளவு நேரம் வெறித்திருப்பேன்னு கேட்கிறார். அவன் நான் மன கிளேசம் உள்ள ஸ்ரீன்னு அவன் என்ன பண்றார் சொல்றார். அது ஏலி அவளை ஆசிரியத்தை அனுப்பினார். கர்த்தர் அந்த வருஷத்தை குழந்தை தங்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அழ வேண்டிய இடம் எந்த இடம், ஆண்டோட சமூகம், ஆண்டோட பாதத்தில். ஆண்டு சங்கீதம் 56:8 சொல்றார், என் சங்கீதம் சொல்ற, என் கண்ணீரை உம்முடைய துரித்தில வைத்து, அது உம்முடைய கணக்கில் அல்ல. நம்மளை கண்ணீரை ஆண்டு என்ன கணக்கில் வச்சிருக்கிறாரா. மனுஷங்கிட்ட நம்ம வடிக்கிறா கண்ணீர் கணக்கிலேயே வராது. இன்னைக்கு ஒரு மனுஷன்ட்டு சொல்லி பாருங்களேன், ஒரு 10 நாள் அப்படியே சுற்றி சுற்றி நம்ம சொந்த வெளியாள்கிட்ட சொன்ன வராது. நம்ம சொந்தக்கார்ட்ட சொன்னால் அது சொந்தார அக்காட்ட சொன்ன அக்கா ஒன்று மாமாட்ட சொல்லுவாங்க, மாமா அடுத்த ஆளில் சொல்கிறாரு, அடுத்த அப்படி சொல்லி சொல்லி நம்ம இவ்வளோதான் சொல்லியிருப்போம். நம்மக்கிட்ட சேரும்போது இவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறோம். அதை எங்கள் ஒரு தடவை நாங்கள் எங்கள் போக்குவரத்து கழகத்தில் எங்களுக்கு ட்ரைனிங் சென்டர் இருக்குது. 6 மாதத்துக்கு ஒரு கூட போவாங்க. இந்த காரியத்தை சொன்னாங்க. ஒரு வார்த்தையை அவள் சொல்லிவிட்டு லைனாக எல்லோரும் என்ன பண்ணணும், என் பக்கத்தில் சொல்லி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 40 பேர்கிட்ட இருந்தோம். சொல்லி அவர் ஒரு வார்த்தை அவங்க காலையில் முதல் ஆள்கிட்ட சொன்னார். அவன் அதை சொல்லி சொல்லி கடைசியில் வார்த்தோம்னா ஒன்ட்டு என்ன வார்த்தை சொன்னி என்ன சொன்ன, முதல்ல லாஸ்ட்டு பார்த்தா இவர் சொன்னது வேற, அங்கே வந்து சேர்ந்தது வேற. அதே மாதிரி நம்ம கண்ணீரை விட வேண்டிய நம்மளை கண்ணீரை ஆண்டவர் துரித்திலே வைத்திருக்கிறார். இந்த இடத்த பார்க்கும் பொழுது அவர் அழுது கொண்டு தன் கண்ணீரினால் அவருடைய பாதங்களை அவர் என்ன பண்ணார், கண்ணீரினால் நனைத்து தன் தலையினால் தன் தலைமயிரினால் துடைத்தார். நமக்கு வந்து அழகு பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைமுடி. நான் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளையாக இருக்க முடியெல்லாம் என்ன பண்ணிடுறோம், டை அடித்து கற்பாக்கி வச்சிடுறோம். அப்போ நம்ம ஒரு 10 வயசு என்ன ஒரு தடவை முதல்ல நான் டையை அடிக்க மாட்டேன் அப்படின்னு எங்கள் வீட்டு அம்மா சொன்ன எங்கள் மச்சான் கல்யாணத்துக்கு மே மாதம் 15 நடந்தது, 2015 நடந்தது. போட்டு எங்கள் வீட்டை அப்போ நாங்கள் தான் மாப்பிள்ளைக்கு தோழை. நாங்கள் என் ஒய்ஃபு தான் முதல் பெரிய மகள். 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 3 பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, 3 பெண் கல்யாணம் ஆகிடுச்சு. மாப்பிள்ளை தோழைனா நாங்கள் தான் நிற்கணும். அப்போ எங்கள் வீட்டு அம்மா சொல்ல, நீ அடித்தே தான் ஆகணும். அப்போ அடிச்சுட்டு எங்கள் பாஸ் சாட்டை போனேன், கார் வாங்கிட்டு அந்த பாஸ் சாட்டை போனேன். என்ன ஐயா எப்படி புதுசாக மாற்றிங்க, உங்களுக்கு 10 வயசு கம்மியாக போச்சு. நம்மளோட முடி வந்து அழகு, நமக்கு வந்து முடி வந்து நாங்கள் என்ன கொடுக்குது, நம்ம
வயசாக இருந்தாலும் கம்மியாக காட்டுது. அதே பெண்கள் பார்க்கும் பொழுது எங்கள் வீட்டில் வாடகைக்கு ஒரு பிள்ளை, பேர் சொல்ல விரும்பல, அந்த பிள்ளைய பார்த்தீங்கன்னா முடி எப்படி இங்கே எப்படி ஒரு 1 hour பின் இப்படி இங்கெல்லாம் கெட்டி 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 எல்லாம் முடியும் ஜடை போட்டு போட்டு அது எப்படி ஒரு 1 hour 2 hour ஆயிருக்கும் பொழுது அவ்வளோ அலங்க இருக்கிறோம். ஆனால் அந்த அவளை பார்த்தீங்கன்னா அவள் தன் தலைமை நம் பெண்களுக்கு அழகு அவங்களுடைய கூந்தல். அந்த ஆண்டவர் சமூகத்தில் நான் என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் அவருக்கு முன்பாக நம்ம வெறும் தூசி, இந்த குப்பையாக நம்ம ஆண்டை எப்படி வச்சிருக்காரு, கோபுரத்தில் வச்சிருக்காரு. அல்லேலூயா. நம்ம ஆண்டு எங்கே வச்சிருக்காரு, கோபுரத்தில் நம்ம தூக்கி வச்சிருக்கிறார். நம்ம பழைய வாழ்க்கை இப்போ இருக்க வாழ்க்கையை நினைச்சு பார்க்கும் பொழுது கர்த்தர் எவ்வளோ நம்ம உயர்த்தி வச்சிருக்காரு. அல்லேலூயா. இந்த நாட்களில் ஈரான் இஸ்ரேல் பாலஸ்தீன சண்டை அப்போ நடந்தது. வசதிக்காரங்க ஒருவேளை சாப்பாட்டுக்காக தட்டு எடுத்துட்டு போனாங்க. அதில் டிவியில் காட்டுற பொழுது ரொம்ப வசதிக்காரன் ஒருவேளை சாப்பாட்டுக்காக லைனில் நின்று சண்டை போட்டு, ஆனால் ஆண்டர் நம்மளுக்கு ஒவ்வொரு 3 வேளையும் நல்ல ஆகாரத்தை கொடுத்து நம்மளை என்ன பண்ணிச்சிருக்காரு, நம்மளை போஷிக்கிறார். 2002 நினைக்கு குஜராத்தில் ஒரு பூகம்பம் வந்தது. பூகம்பம் மாற டைமில் அது அந்த மனுஷன் எத்தனோ ஃபேக்ட்ரி வச்சுருக்கானா, ஒரே நாள் எல்லா ஃபேக்ட்ரி இடிஞ்சு போச்சு. அந்த மனுஷன் ஒரு வேளை ப்ரெட்டுக்காக அலைஞ்சு அவன் நின்று ரோட்டில், அவன் எவ்வளோ கோடிச்சான் கோயிலில் பேங்கில் பணம் கோடி கோடி கணக்கு எத்தனையோ கோடி பணம் இருக்குது. ஒருவேளை ஆகிறதுக்காக நடு ரோட்டில் நின்று என்ன பண்ணாங்க, நின்று லைனில் என்னாங்க. எவ்வளோ கோடி இருந்தாலும் நமக்கு அது என்ன இல்லை, கோடி பணம் வந்து அந்த பணம் நமக்கு சொந்தம் இல்லை. கையில் இருக்கும், பேங்கில் பணம் இருக்கும். கடந்த இதுக்கு முந்தின வெள்ளம் 24 நினைக்கிறேன், இப்போ ஒரு வெள்ளம் வந்தது. 24 25 24 வெள்ளம் இல்லை, 23 வெள்ளம் வந்தது. என் கையில் ஒரு 500 ரூபா தான் கையில் இருக்குது. கரண்டெல்லாம் போச்சு. வீட்டுக்கிட்ட காசுலாம் கடன் வாங்கலாம். அப்போ நான் என்ன பண்ணேன்னா பால் எல்லாம் வாங்கணும். என் வீட்டு அம்மா ஹாஸ்பிட்டல் விஜய் ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்குறாங்க. என் கையில் ஒரு 500 ரூபா தான் இருக்குது. 500 ரூபா காசு காலி ஆகிடுச்சு. கையில் வாங்குறதுக்கு என்ன இல்லை, கையில் காசு இல்லை. எங்கள் வீட்டில் வாடகை இது வரைக்கும் வாடகை கேட்டோம், காசு எனக்கு கொடுன்னு என்ன பண்ணல, வாடகை கொண்டு கூட கேட்டதில்லை. அவங்களே ஒரு 20 தேதிக்கு முன்னே வாடகை கொண்டு தருவாங்க. அவன் இப்போ வாடகை காட்டுறபடி எனக்கு என்ன பண்ணுங்க, அது பேங்கில் என்ன இருக்குது, பேங்கில் பணம் இருக்குது, கரண்ட் இல்லை, ஜிபே பண்ண முடியல. நம்ம வெளியில் போனால் அவன் இப்போ வீட்டுக்கிட்ட உள்ள கடைக்காரரு 1000 2000 கடை வாங்கினாலும் ஐயா போயிட்டு கொண்டு தாங்கணுவாங்க. ரோட்டில் போய் கடை வாங்க முடியுமா, அவங்க அப்போ நம்மளை அடித்து ஊற்றுவான். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எங்கள் ஒய்ஃபு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் போல் அங்கேருந்து எப்படி எங்கெங்கேயோ சுற்றி பைக்கில் அங்கே வந்தான். அதுக்கப்புறம் அவள்கிட்ட நான் அங்கே வண்டி அங்கே அவள்கிட்ட சாய் வாங்கிட்டு ரோடாக போகிற, ஏடிஎம்மே இல்லை, பணம் இல்லை, பையில் பணம் இருக்குது, கையில் காசு இல்லை. அப்புறம் என்ன பண்ணேன், வீட்டுக்கு வந்துட்டு அன்னைக்கு இந்த பணத்துக்கு வேண்டிய வேலைக்கு போனேன். லீவு 2 நாள் லீவு. பணத்துக்கு வேண்டிய டவுசர் போட்டு மெட்ரோ ட்ரெயினில் போய் வேலைக்கு போய் பாரிஸில் போய் என்ன பண்ணோம், பணம் எடுத்து அந்த வேலைக்கு பணம் எடுக்கன்னு என்ன பண்ணோம், வேலைக்கு போய் அங்கேருந்து பணம் எடுத்துகிட்டு வந்தோம். அல்லேலூயா. அவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு சாண கத்துன்னு நம்மளை எப்படி வச்சிருக்காரு, ஆசிரதமாக வச்சிருக்காரு. அவர் தலை மாறினால் தன் ஆண்டவருக்கு முன்னே நமக்கு அழகு ஒன்று, ஆண்டவருக்கு முன்னே நம்ம அழகு ஒன்று. அவர் முழுவதும் அவளை என்ன பண்ண அர்ப்பணித்தாள். பாதங்களே ஆண்டவர் பாதங்களை என்ன பண்ணான், முத்தம் செய்து பரிமள தைலத்தை அவளை என்ன பண்ணான், அவள் பூசினா. ஆண்டவர் நம்ம முத்தம் செய்ய வேண்டிய இடம் ஆண்டவருடைய பாதம். ஒருத்த முத்தம் செஞ்சான், யூதாசு முத்தம் செஞ்சு ஆண்டவரை காட்டி கொடுத்தான். அநேகட்டம் நம்மளுக்கு நம்ம உறவுகளை நம்மளை என்ன பண்ண அவ்வளவு அவ்வளோ அழகாக பேசுவாங்க. நம்ம உறவுகள் நம்மளால் அவ்வளோ காரியமாகாமல் இருந்து நம்மளை தூத்தி திரிவார்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குஷ்டரோகிக்கு குஷ்டரோகி பார்க்கும் பொழுது குஷ்டரோகி ஊருக்குள்ள வர முடியாது.
ஊருக்குள்ளே வெளியில் தான் இருக்கணும். ஊருக்குள்ளே வரணும்னா தீட்டுன்னு ஏன்னா முகத்தை மூடிட்டு தீட்டுன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டே வரணும். அப்படிப்பட்ட குஷ்டரோகி ஆண்டவர் சுகம் கொடுத்தார். அவர் 39ஆம் வசனம், அவர் அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியா இருக்கிறார் என்று தனக்குள்ளே அவனுக்கு ஆண்டவர் மறுவாழ்வு கொடுத்தார். அல்லேலூயா. வீட்டுக்கு வர சொந்த வீட்டிலே சேர்க்க மாட்டாங்க. வீட்டில் கூட கணவன் மதிப்பு எப்போ கிடைக்கும்னா கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு வந்தாதான் மனைவி கிட்ட மதிப்பு கிடைக்கும். ஓட்டாண்டியா குடிகாரன வீட்டில் வந்தால் அவனை அடிச்சே என்ன பண்ணாங்க தோத்த. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குஷ்டரோகியை வீட்டிலேயே சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் அவன் ஆண்டவர் நினைக்கிறான், இவர் தீர்க்கதரிசி இருந்தால் தம்மை தொடுகிறசு இன்னார் என்றும் எப்படிப்பட்டவளும் அறிந்திருப்பார், இவள் பாவே இருக்காதுன்னு தனக்குள்ளே சொன்னார். அப்போ ஆண்டவர் சொல்ற, சீமோனே நான் ஒன்றை ஒரு காரியத்தை கேட்கணும். என்ன சொன்னாரா, அப்பொழுது அவர் ஒருவனுக்கு 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவனுக்கு 500 வெள்ளிக்காசும் மற்றவருக்கு 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியிருந்தது. கொடுத்த நிர்வாகம் இல்லாதால் இருவர் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்கிற அவர்கள் எவன் அவனுக்கு அதிகமாய் அனுப்பான் என்று சொல் என்றார். சீமோன் எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவனே அதிகமாக அனுப்பான். ஆண்டவர் சொல்றாரு. அது கீழே பார்த்தீங்கன்னா, நான் சீனமா திரும்பி சீமோனை நோக்கி, இந்த சீயை பார்க்குறாயே, நான் உன் வீட்டு பிரவேசத்தை நீ என் கால்களுக்கு என்ன தரல தன்னை வீட்டுக்கு கூப்பிட்டான். வீட்டுக்கு இப்படி ஆண்டவர் வந்தப்போ ஆண்டவருக்கு சரியான கனத்தை என்ன பண்ணல. உன் வீட்டுக்கு வந்து நீ எனக்கு என்ன பண்ணல, தண்ணி தரல. அதே போல் நம்ம உறவு வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ண, நம்மளோட வழக்கத்தின்படி நம்ம எந்த வீட்டுக்கு போனால் முதல்ல என்ன பண்ணுவாங்க, தண்ணீர் கொடுங்க. ஆனால் அதே அந்த வழக்கத்தின்படி யூதர்கள் எங்கள் கடைக்கு போனால் வெளியில் உள்ளே போயிட்டு வரும்போதே காலில் என்ன பண்ணாங்க, தண்ணி ஊற்றி கால்கள்லாம் கழுவிட்டாங்க. ஆண்டவர் சொல்ல, என் காலை கழுவுறதுக்கு என்ன பண்ணல, நீ என்ன சரியாக என்னை மதிக்கலை. அவள் என் கால்கள் தண்ணி தரவில்லை, அவ்வளோ கண்ணீர் தான் என் கால்களை நனைத்து தலையினால் அவளை துடைத்தாள். நீ என்ன முத்தம் செய்யவில்லை, இவ்வளோ நான் உட்கார்ந்த முதல் என் பாதங்கள் ஓயாமல் முத்தம் செய்யாதாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவ்வளோ என் பாதங்களை பரிமள தலையை பூசின. ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இவளுடைய எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்ட. அல்லேலூயா. அதே நம்முடைய எல்லா பாவங்களும் ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த மன்னிப்பு நிச்சயத்தை நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறார், தந்திருக்கிறார். அதே போல பார்க்கும் பொழுது வேதத்தில் திமிராதக்காரன் சில சில வேதைகளில் வியாதிகள் பாவத்தினால் வியாதிகள் வருகிறது. திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கி கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்தினார்கள். ஆண்டவர் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் பண்ணிக்கப்பட்டு உன் பண்டிகை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்னார். அந்த செக்கில் அவன் பாவம் பண்ணி அந்த உடனே சுகம் பெற்றான்னு சொல்லி பார்க்குறோம். 38 வருஷமும் பெதாஸ்தா குளத்தில் ஒருத்தன் படுத்து கிடந்தான். அவன்கிட்ட சொன்னால் உன் படிக்க எடுத்துக்கொண்டு நட. அவன் நடந்து போயிட்டே இருக்கிறான். அது ஓய்வு நாள். ஓய்வு நாளில் படிக்க என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே தூக்கூட வேலை செய்யக்கூடாது. அப்போ மற்றவெல்லாம் கேட்டுக்கிறான், படிக்க எடுக்கிற நாள் இல்லை, நீ படிக்க என்ன பண்ணு கீழே என்ன சுகப்படுத்த படிக்க எடுத்துக்கொண்டு நட சொன்னான்னு சொல்ற. யாரு என்ன அவன்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஆனால் ஒரு அடுத்தது அவன் யாருன்னு அறியாமல் இருந்தான். தேவாலயத்தில் அவனை கண்டு இனி அதிக கேடு உண்டாகாதபடி பாவம் அவனோட பாவத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு, மன்னித்தார். அதே போல் இந்த மகளுடைய பாவத்தையும் ஆண்டவர் இவள் தன்னால் ஏந்ததை என்ன பண்ணா, சரி நம்மள ஆண்டவருக்கு நம்மளால் ஏந்த காரியங்கள் என்ன பண்ணணும், செய்யணும்.
அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என்னோடு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புத நாதாவும் கரத்தினில். அனைத்தும் உமக்கு சொந்தமென்றே, அன்பரே என்னை சத்தம் செய்தே. அனைத்தும் உமக்கு சொந்தமென்றே, அன்பரே என்னை சத்தம் செய்தே. என்னென்னம் போல நான் அலைந்தேன், என்னை தடுத்திட யாருமில்லை. சில வன்பை நான் சந்தித்தேனே, நொறுங்கி விழுந்தேனே பாதத்தில். சில வன்பை நான் சந்தித்தேனே, நொறுங்கி விழுந்தேனே பாதத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கு, எந்த அனைத்து அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கு, எந்த அனைத்து அர்ப்பணமே. என்னோட அன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கு. என்னோட அன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கு. என் வாழ்வில் இழந்த நன்மை கீடாய், நெஞ்சிய நாட்கள் உழைப்பேனே. நீ தந்த ஈவு வரங்கள் யாவும், பணி சிறக்க முத்தம் தந்தேன். நீ தந்த ஈவு வரங்கள் யாவும், பணி சிறக்க முத்தம் தந்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கு, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கு, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கு. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கு. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புத நாதாவும் கரத்தினில். அனைத்தும் உமக்கு சொந்தமென்றே, அன்பரே என்னை சத்தம் செய்தே. அனைத்தும் உமக்கு சொந்தமென்றே, அன்பரே என்னை சத்தம் செய்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சகோதரி எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ண அர்ப்பணித்தார். ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்து அனுப்ப. என்னிடத்தில் இவள் நற்கிரை என்ன பண்ணியிருக்கிறார் செஞ்சு. நம்மளும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், நற்கிரை செய்ய வேண்டும். இதே போல் நம்ம சுருக்கம் பார்த்து சிலர் ஆண்டவருக்கு என்ன பண்ணாங்க, நற்கிரை செஞ்சாங்க. ஆண்டவருக்கு கழுதை இல்லாமல் இருந்தது. அவர் வீட்டில் கழுதை இருந்திருந்தா 12 வயதில் அவங்க இப்போ இஸ்லாமுக்கு பண்டிகைக்கு போகிறாங்க. பண்டிகைக்கு போகிற டைமில் போகிறாங்க. பண்டிகையில் பிள்ளையாக இயேசுக்கு அங்கே 12 வயதில் அங்கே இருந்துட்டார். இவங்க அம்மா அப்பா ஒரு நாள் பிரயாணம் பண்ணி பிள்ளையை தேடுறாங்க. அப்பொழுது அவங்க ஒருவேளை அவங்கள்ட்ட கழுதை இருந்ததுன்னா பிள்ளையை தூக்கி எழுந்திரிச்சிருவாங்க, கழுதையில் வச்சு கொண்டு வந்துருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களில் பார்த்திங்கன்னா அவனுக்கு கழுதையில் பயணம் எழுது கழுதை. ஒரு குடும்பம் ஆண்டவருக்கு இடம் கொடுத்தது, தன்னால் இயந்ததை ஒரு செய்தாங்க. அல்லேலூயா. அந்த ஆண்டோட ஊழியத்துக்கு அந்த ஒரு குடும்பம் கழுதையை கொடுத்தாங்க. அவர் சொல்ல அந்த ஆண்டை சொல்லி அப்போ 2 பேர் சொல்லிட்டு அந்த கிராமத்து போங்க,
ஒரு வாரி மீறி தான் ஒரு கழுதை கட்டி வச்சுருப்பாங்க. ஒரு நம்மள்கிட்ட நம்ம யூஸ் பண்ணாமல் ஒரு பைக் அங்கே இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம போய் கடன் கேட்குறோம், ஒருத்தன் ஓட்டி பார்க்குறேன் கொஞ்சம் தான்னு கேட்டால் நம்ம தருவான். அவன் நம்ம அடிக்கிட்டு நானே வாங்கி வச்சிருக்கிறேன், நீ ஓட்டுற, நானே நீ ஓட்டல, நீ ஓட்ட கேட்குறிய. ஆனால் அந்த குடும்பம் ஒரு வாரி மீறிதான் அந்த கழுதைன்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாள் இந்த நம்ம கழுதைக்கு நம்ம யார்? நம்ம அந்த கழுதைக்கு நம்மளாம் கழுதை தான். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தூக்கிட்டு கொண்டு போகிற கழுதை. அந்த கழுதை மேலே ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. அந்த கழுதைக்கு மேலே அந்த இயேசுவை உட்கார வச்சாங்க. அந்த கழுதை கனம் கிடைத்தது. இந்த இடத்துல நீங்கள் மதிச்சு இங்கே வச்சிருக்கிறீங்கன்னா இயேசு எனக்குள்ளே இருக்கனால இங்கே மதிச்சுன்னு வச்சிருக்கிறீங்க. அல்ல இல்லையா? அந்த கழுதை போட்டோம்ல இயேசு கழுதை மேலே உட்காந்தார். அந்த கழுதைக்கு கனம் கிடைச்சது. பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு மக்கள் தன்னை ஏந்த செஞ்சாங்க. சிலக்க மரக்கிளைகளை அந்த கழுதை நடக்க விசாங்க. ஆண்ட நடக்கலை, கழுது தான் நடந்து போச்சு. சில வஸ்திரங்கள் என்ன பண்ணாங்க வச்சாங்க. அந்த கழுதைக்கு என்ன கிடையாது? இந்த நாள் கிறிஸ்துவாய் இந்த கிறிஸ்து நம்ம மேல் இருக்கிற கழுதையை நமக்கு கடன் கிடைச்சது. அதே போல் ஒரு குடும்பம் ஆண்டவருக்கு தன்னால் எது செய்தாங்க. ஆண்டவர் இரவு அந்த பஸ்கா பண்டிகை முன்பாக தன்னை ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்பாக ராவ் விருந்து பண்ண போகிறார். பண்ண போட்டோம்னா ஒரு குடும்பத்தை மிஸ்ஸிஸால் சொல்கிறாங்க, நீங்கள் அந்த கிராமத்துக்கு போங்க, இப்போ ஒரு மனுஷன் தண்ணி கொடுத்துப்போம். எத்தனையோ பெண்கள் தண்ணி தூக்கிட்டு போவாங்க. அது ஒரு மனுஷன் தண்ணி, ஒரு ஆண் பின்னாலே போங்க. அங்கே போய் போதகர் இராவு விருந்து பண்ணுவதுக்கு இடம் வேணும்னு கேட்டால் அவங்களுக்கு கம்பளம் முதலான விரிச்சு என்ன பண்ணுவான். அதை நான் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கும் பொழுது மார்க் 14ஆம் அதிகாரத்தில் 13லேருந்து 15 வரைக்கும். அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்துக்குள்ளே போங்கள், தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான், அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமான நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதுக்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். கம்பளம் முதலான விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டை உங்களுக்கு காண்பிப்பான். ஆயத்தம் பண்ணுங்க. இந்த பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடம். ஆண்டா போய் கேட்குறாங்க. ஒருவேளை நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? சில டைமில் ஒரு தடவை ஒரு ஊழியர் சொன்னார், ஒரு பெரிய வீடு ஒரு மனுஷன் கட்டினானா போயிட்டு ஒரு சின்ன ஒரு அறை வச்சுட்டு, இது நாங்கள் ஜோம் பண்ணுற இடம், நாங்கள் வேலைக்கு போகும்போது இங்கே நின்று முட்டி போட்டு ஜோம் பண்ணுறோம். எவ்வளோ பெரிய இடம்? ஒரு சின்ன ஒரு அறை கட்டி வச்சு இங்கே நான் என்ன பண்ணேன், வேலைக்கு போகும்போது முட்டி போட்டு ஜோம் பண்ணுறேன்னாங்க. தான் இருக்கிறதுக்கு ஒரு வச்சுக்க ஒரு பெரிய வீடு, ஆனால் ஜோம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சொன்னாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் கம்பளம் முதலான விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டு விஸ்தரமான மேல் விட்டு உங்களுக்கு காண்பிப்பான். அவன் என்ன எப்படிப்பட்ட வீட்டை கொடுத்தான்? ஆயத்தம் பண்ணப்பட்ட நான் வீட்டை காட்டுறேன், நீங்கள் என்ன பண்ணீங்க, என்னென்ன போட யூஸ் பண்ண அப்படி சொல்லல. ஆயத்தம் பண்ணப்பட்ட விஸ்தாரமான மேல் வீட்டு அறையணம் பண்ணா கொடுத்தா. அந்த குடும்பம் தன்னால் ஏந்ததை ஆண்டவருக்கு என்ன பண்ணாங்க, செய்தாங்க. ஒரு குடும்பம் ஆண்டவருக்கு கழுதை கொடுத்தாங்க, ஒரு குடும்பம் ஆண்டவருக்கு தண்டை வீட்டை கொடுத்தாங்க. இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா மார்க்கு 15ஆம் அதிகாரம் 21வது வசனம். சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூபுக்கும் தகப்பனும் ஆகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவளிய வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். அவன் அந்த மனுஷன் பேர் சீமோன். அவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா இந்த ராபோஜனம் பண்ணிட்டு அவர் கெத்செமனேக்கு போறாரு. வேர்வையானது ரத்தத்தை பெருத்துள்ளாக தலையில் விழுந்து அவ்வளோ வேகப்பட்டு ஜெபம் பண்ண. ஏன்னா அவருக்கு பின்பாக நடக்கிறது முன்பாக தெரியும். சீமோனை பார்த்து சொல்றாரு, சேவல் கூறுறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணுவேன்? 3 தரம் சேவல் 2 தரம் கூறக்குள்ள 3 தரம். ஏன்னா ஆண்டார் தன் தரிசனத்தில் பார்க்கிறார். இங்கே என் ரத்த சேவை அவருடைய தரிசனத்தில் அவர் என்ன செய்ய, மனிதர்கள் என்ன செய்ய போறாங்க,
நம்ம எப்படி பாடுபட போடுறோம், வேகலப்பட தொடங்கினான். அவ்வளோ ஒரு இதுக்கு அடிக்கிறது, தலையை முள்முடி வைக்கிறது, கண்ணை மூடிட்டு அவரை கொட்டுறாங்க, வாரில் அடிக்கிறதெல்லாம் அவருடைய தரிசனம் ஆண்டு என்ன பண்ணார். பின்பாக நடக்க முன்பாக அவர் பார்க்கும் பொழுது அவர் அவ்வளோ வேகலப்பட்டார். ராவ் முழுவதும் அண்ணாவிட்ட கொண்டு போனாங்க, காய்பாட்டை கொண்டு போனாங்க, பிளாத்துட்ட கொண்டு போனாங்க, அங்கேருந்து ஏரோதிட்ட கொண்டு போனாங்க, அங்கேருந்து திருப்பி பிளாத்துட்ட கொண்டு போனாங்க. அப்புறம் பார்த்து அவரை வாரில் அடித்தாங்க, கொண்டு அவர் ரத்தம் உள்ள போயிடுச்சு. அப்புறம் சிலை சுமைக்க வச்சாங்க. அவரால் என்ன பண்ண முடியல. அப்போ தான் இந்த சீமோனை அந்த இடத்துல இருந்து அவரை அங்கேருந்து அந்த கொல்கதா வரைக்கும், கபாலசலப்பட்ட இடம் வரைக்கும் சுமப்பதற்கு அவன் தன்னால் இயந்ததை பண்ணான். ஆண்டோட சிலுவையை இந்த சீமோன் என்ன பண்ணான், சுமந்து கொண்டு போனான்னு சொல்லி பார்க்குறோம். அதில் மற்ற 27ஆம் அதிகாரத்தில் 57வது வசனம் இங்கே பார்க்கும் பொழுது, ஆண்டவர் மரித்த பின்பு சாயங்காலம் இயேசுக்கு சீசனும் ஏசோப்பினப்பட்ட பேர் கொண்ட அரிமத்தை ஊரான் ஒரு மனுஷன் தான் பிளாத்துவிடத்தில் போய் இயேசுத்தை கேட்டான். அப்பொழுது சரத்தை கொடும் பிளாத்து கட்டளையிட்டான். அவன் யோசிப்பு அந்த சரத்தை எடுத்து துப்பட்டியான மெல்லிய துப்பட்டியில் சுற்றி தன் கண்மேல் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லை வைத்து கல்லறை வாசலை ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்தான். தன்னுடைய கல்லறையில் புதிய கல்லறை ஆண்டவர் என்ன பண்ணான், தன்னால் இயன்றது. ஆனால் இந்த நாள் நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்கிறோம், நம்மளால் இந்த பார்க்கும் பொழுது ஏசு 54 அதிகாரத்தில் அந்த காரியத்தை நம்ம என்ன செய்கிறோம். ஏசு 53 நினைக்கிறேன், 53:4 மெய்யாகவே நம்முடைய பாடுகள் ஏற்றுக்கணும், நம்முடைய துக்கங்களை சுமந்தான். நாமோ அவர் தேவனை அடிப்பட்டு பாதிக்கப்பட்டு சுமட்டினோம், நம்முடைய மீது அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தை அவன் ஒதுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கிர மேல் வந்தது. அது தழும்பலால் நம்ம என்ன பண்ண அவரை அடிக்கிறோம், அவரை நொறுக்கிறோம், அவரை காரி துப்புறோம், அது கன்னத்தில் அரைகிறோம், சிலுவையில் அவர் சிரசை முள்மூடி நாம் சூட்டி வைக்கிறோம், விழாவில் அவரை என்ன பண்ணுறோம், குத்துறோம். நம்மளால் முடிந்த காரியம் நமக்காக ஆண்டனம் பண்ணார், அணிக்கப்பட்ட. அதே போல் இந்த நாளில் இந்த ஸ்திரீ, பாவியான ஸ்திரீ, அழைக்கப்பட்டவன் அவனை இயேசுவை கனப்படுத்தலை. ஆனால் அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, கூட்டத்து மத்தியில் அந்த பாவியான ஸ்திரீ இயேசுக்கிட்ட போனால் எனக்கு சமாதானம் கிடைக்கும். யாரெல்லாம் இயேசுக்கிட்ட வந்தாங்களோ எல்லாம் சமாதானம் இல்லாமல் வந்தால் சமாதானத்தோடு போயிட்டாங்க. அது யாரெல்லாம் ஆண்டவர் தொட்டாங்களோ அவங்க சுகம் பெற்றாங்க. அதே போல் இந்த ஸ்திரீ ஆண்டவரோடு வந்து அவள் பாதத்து ஆண்டவர் அவள் கனப்படுத்தினால் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு சமாதானத்தோடு அவள் என்ன பண்ணான் போனான். இந்த நாளில் அவள் தன்னால் ஏந்ததை செய்தாள். யார் யார் தன்னை ஏந்த செய்தால் நம்ம நாளில் என்ன பண்ணோம் பார்த்தோம். இந்த நாளில் நாமமும் ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு தம்மால் இயந்த காரியத்தை என்ன பண்ணணும், செய்யணும். தேவன் தாமே இந்த வருஷம் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஒருவரார்ந்த பல அதிசயங்களும் அற்புதங்களா செய்ய தேவனே, எஸ்அப்பா இந்த கால் விளக்காய் சோத்திரம். அப்பா அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னீங்க, இவள் தன்னால் ஏந்ததை செய்தாள், என்னை அடக்கம் பண்ணுங்க, அவள் முந்தி கொண்டாள் சொல்லி அப்பா அவளை பார்த்து நீங்கள் சொன்னீங்க. அப்பா அவளை சோத்திரம். நாங்கள் அது முந்தி கொள்ளணும், எங்களால் ஏந்த காரியங்கள் செய்யும். அது என்னிடத்தை அவன் நற்கிரியை செய்திருக்கிறான்னு சொல்லிப்பாங்க. நாங்களும் உண்மை போல நல்ல கிரிகள் செய்கிறா இருக்கணும். அப்போ அநேக டைமில் நாங்கள் மற்றவங்களை துக்கப்படுத்த மாதிரி சில டைம் பேசிடுறோம். நீ அசல நீ என்னை பேசினா என்னை மனசு ரொம்ப துக்கமாயிடுச்சுன்னு துக்கப்படுத்துகிறோம், வேதனைப்படுத்துகிறான். ஆனால் அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னீங்க, அப்போ இவர் தன்னால் ஏந்ததை செய்தால் சொன்னனால அதே போல் நாங்களும் உதவி செய்யுங்க. நாளைக்கு இந்த சபைக்காக சோத்துறோம், சபை ஊழிய குடும்பத்துக்காக வந்த பிள்ளைகளுக்காக சோத்துறோம். ஆசிரியரையும் பிரியாணி தாங்கிடுறோம். இயேசு பிதாவே, ஆமென்.